ஸ்தோத்திரம் செய்கின்றோம். முதலாம் ஸ்தலம், இயேசுநாதர் மரணத்திற்கு தேர்வையிடப்படுகிறார். யூத மக்கள் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டனர். அவர்கள் கூச்சலே வெற்றி கண்டது. அவர்கள் கேட்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பளித்தான். பிலாத்து விதித்த இந்த அநியாயமான மரண தீர்வைக்கு இயல்பாய் உட்பட்டதினாலே திவ்ய கர்த்தரிடத்தில் விளங்கின ஆச்சரியமான பொறுமை சிரவணத்தை தியானிப்போமாக. ஆனால் அவருக்கு மரண தீர்வையிட்டது பிலாத்து மாத்திரமல்ல, இவ்விடத்தில் இருக்கிற நாமும் சகல பாவிகளும் அவரை கொலைப்படுத்த வேண்டி நம்முடைய பாவங்களாலே வற்புறுத்தினோம் என்பதை நன்றாய் யோசித்து அறிய கடவோம். நம்முடைய அக்கிரமங்கள் தான் அவருடைய மரண தீர்வைக்கு காரணமாயின. ஆகையால் மெய்யான துக்கத்தோடே பிரலாபித்து அழுது அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய பொறுத்தலையடைய அவரை நோக்கி மன்றாடுவோமாக. ஜெபம். திவ்ய கர்த்தாவே, மாசில்லாத இயேசுவே, எங்கள் பாவதோஷ அக்கிரமமே உம்மை மரண தீர்வுக்கு உட்படுத்தினபடியினாலே நாங்கள் மனம் நொந்து மிகுந்த மனஸ்தாபப்பட்டு எங்கள் பாவங்களை எல்லாம் அருவருத்துவிட்டு எங்கள் பிரலாபத்தினாலும் தபத்தினாலும் உம்முடைய இரக்கத்துக்கும் பொறுத்தலுக்கும் பாத்திரவான்களாகும்படிக்கு அனுக்கிரகம் செய்தருளும் சுவாமி. உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையே ஓயாத போராட்டம் வாழ்வில். உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையே ஓயாத போராட்டம் வாழ்வில். இதில் உண்மையே வெல்லும் என்ற நம்பிக்கையோடு நான் சென்ற பாதையில் தொடர்ந்து நடந்திடுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நிலையான அமைதி அடைவார்களாக. ஆமென்.